நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. கோவில்பட்டி நான் போனதுக்கான காரணம் கான்டர் குவீன் அப்படிங்கிற இந்த பியூட்டி சலூன் இனாக்ரேஷன். இந்த பியூட்டி சலூனோட ஓனர் என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. என்னங்க உங்களுக்கு ஊர் பூரா சிஸ்டரா, ஊர் பூரா பையனா, ஊர் பூரா தம்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், என்னை அம்மானு கூப்பிடுறவங்க, அக்கான்னு கூப்பிடுறவங்க எல்லாருமே எனக்கு சொந்த உறவுகள் தான். அவங்கள என்னால் அந்நியப்படுத்தி பார்க்க முடியாது. அப்படித்தான் பிரியாவும். என்னுடைய குழந்தைகளுக்கு மேக்ஸ் டீச்சராக டியூஷன் எடுத்தவங்க. இத்தனை வருஷமாயும் அந்த நட்பு குறையாமல், அந்த அன்பு குறையாமல், அக்காவாக என்ன இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தது. அந்த மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட பசங்களோட குருவாக இருந்திருக்கிற அவங்களுக்கு நானும் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோவில்பட்டி பயணம். சந்தோஷினி ஸ்ரீகர் மிக பெரிய செலிப்ரிட்டி பியூட்டிஷியன். அவங்க தான் இனாக்ரேஷனில் ரிப்பன் கட் பண்ணி இந்த பியூட்டி சலூனை தொடங்கி வச்சுருக்காங்க. இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கதிரேசன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எல்லா குன்றுகள் மேலேயும் முருகப்பெருமான் இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலில் வஜ்ரவேலே கருவறையில் 6 அடி உயரத்துக்கு முருகப்பெருமானாக நினச்சி அபிஷேக அலங்கார ஆராதனைகள்லாம் நடக்கிறது தான் மிக சிறப்பாக இருக்குது. இந்த பகுதியிலிருந்து, அதாவது கோவில்பட்டியிலிருந்து இலங்கைக்கு சென்று வணிகம் பார்த்து வந்த நிறைய பேர் கண்டி கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே வேல் வழிபாடு நடக்கக்கூடியதை பார்த்து ஈர்ப்படைந்து இங்கே வந்து சொர்ணமலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆலயம் கட்டி வேல் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 6 அடி உயரத்துக்கு பஞ்சலோக வஜ்ரவேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயிலில் புகைப்படம், வீடியோஸ்லாம் எடுக்க அனுமதி இல்லாததுனால நான் இந்த தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கோவில்பட்டி பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொர்ணமலை கதிரேசனை நிச்சயமாக நீங்கள் தரிசனம் பண்ணணும். விளாகர்ஸுக்கு தோன்றதெல்லாம் ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா, அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து நம்ம ஷேர் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம். இதில் ஒரு சுயநலமும் இருக்குது. இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய சந்ததிகள் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கணும். என்னுடைய பேரன் பேத்தி, கொள்ளு பேரன் பேத்தி இவங்கெல்லாம் எப்போவாது இந்த வீடியோஸ் எல்லாம் த்ரூ பண்ணி பாட்டி சென்ற பாதையில் அப்படின்னு அவங்க இந்த கோயிலுக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அழகான கோயில். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமும் விசிட் பண்ணி பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்து உங்களை புலி குகைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். புலி குகைன்னு சொல்கிறீங்க, அங்கே மனுஷங்க தானே நின்றுட்டுருக்காங்கன்னு தோணும். அமானுஷ்யமாக ஏதோ ஒரு சக்தி, பெரும் ஆற்றல் இந்த பகுதியில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றக்கூடிய வகையில் ஒரு குகையை பார்த்தேன். கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய கதிரேசன் கோயிலுடைய அடிவாரத்தில் ஒளிர் குகை அல்லது புலி குகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்குது. பெரிய பாறை, அதில் குகை போன்ற அமைப்பு. சித்தர்கள் நிறைய பேர் இங்கே தங்கி தவம் செஞ்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நீங்கள் ஒரு பகுதியை பார்த்தீங்க இல்லையா, மக்கள்லாம் நின்றுட்டு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த கனெக்ஷன் அந்த பக்கம் போய் முடியும். அந்த மாதிரி ஒரு நீண்ட நெடிய குகை பார்க்க முடிஞ்சுது. இந்த குகை இயற்கையான அமைப்போடு உருவாகிருக்கு. இந்த இடத்துல நிறைய சித்தர்கள், மகான்கள்லாம் வந்து தவம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படும்போது அந்த இடத்து மண்ணை தொட்டு வணங்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த பாறையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரும் ஆற்றல் இந்த பகுதியில் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு மட்டும் ஒரு உணர்வு தோணுச்சு. ஏதோ தொலை தூரத்தில் கொலு பொம்மைகளாக அடுக்கி இருக்கிறத பார்த்தோன்னே, அடடா, இந்த காரணத்தினால தான் நம்ம இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் போல இருக்குது. சிதிலமடைஞ்ச கொலு பொம்மைகளை அங்கே கொண்டு வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்க பரிதாபமாக இருந்தது. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மக்கள்லாம் அங்கே இல்லை அப்படின்னா நான் தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனால் அந்த மாதிரி நடக்காமல் இந்த மக்கள் அங்கே இருந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பயம் வந்தது. ஆக்சுவலி கொலு பொம்மைகள் எங்கே இருந்தாலும் என்னை ஈர்க்கிறத நான் உணர்கிறேன். நானும் இந்த கொலு பொம்மைகளை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஊராக நிறைய கோயில்கள், நிறைய தேடல், இப்படியே என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. இனிமையும் போகணும். அடுத்து ஒரு காட்டு பகுதியில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த காட்டுப்பகுதி ரொம்ப சுவாரஸ்யமான அழகான பூஞ்சோலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பொட்டல் காடாக 40 டிகிரி வெயிலில் ஏசி இல்லாமல் அந்த காரில் பயணப்பட முடியாது. ஃபுல் ஏசி வச்சுட்டு சூப்பராக பயணம் பண்ணி ஒரு பூஞ்சோலை மாதிரி இருக்கிற பச்சை பசேல்னு மரங்கள் அடர்ந்த ஆலமரங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஐயனாரை தான் நம்ம இங்கே தரிசனம் பண்ண போகிறோம்.
எங்கே பார்த்தாலும் மயில்கள். ஆலமரத்து மேலே மயில் வந்து உட்கார்ந்துருந்ததை பார்க்க ஆசையாக இருந்தது. நான் வானத்தில் காக்கா பறந்தாலே எனக்கெல்லாம் அப்படி ஒரு குதூகலம். மயில் கேட்கவா வேணும். இந்த இடத்துக்கு பேர் குருமலை அப்படின்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐயனாரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 10 மயிலையாவது நான் பார்த்து ரசிச்சிருப்பேன். மயிலை விட்டு போக மனசே இல்லை. அத்தனை மயில்கள் இந்த ஆலமரத்தில் அங்கங்கே உட்கார்ந்துருந்ததும் சும்மா போகிற போக்கில் நடந்து போயிட்டு இருந்தது. இப்படிலாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. இந்த மயிலோட தோகையெல்லாம் இன்னுமா விட்டு வச்சுருக்கிறாங்க, பரவாயில்ல நல்ல மக்களாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு தோணுச்சு. ஆலமரம் பல 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான அந்த ஆலமரம் பக்கத்திலேயே ஐயனார் கோயில் அமைச்சு குலுகுலுன்னு அமர்ந்திருக்காரு. பொய்யாமொழி ஐயனார் அப்படின்னு அவருக்கு பேர். பூரணை புஷ்கலை சமேத ஐயனாராக அவர் காட்சி கொடுக்குறாரு. பேச்சி அம்மன், இன்னும் நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள், பல தெய்வங்களுடைய சன்னதி இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய சுதை சிற்பங்கள்லாம் பார்த்தேன். திரும்ப திரும்ப மயிலையே காட்டுறீங்களே, எங்களுக்கும் ஆசை வருது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. உண்மையிலேயே மயிலை பார்க்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு முருகப்பெருமான் மயில் வழியாக கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி அதை கிரகிச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அழகான கோயில், ஆனால் ஆள் அரவம் இல்லாமல் பூசாரி மட்டும்தான் அங்கே இருந்தார். அம்பாள் எல்லாம் பார்க்குறதுக்கு நாட்டார் வழிபாட்டு தெய்வங்கள் மாதிரி எளிமையாக, அவங்களுடைய உடைகள்ல இருந்து எல்லாமே எளிமையாக இருந்தது. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய முன்னோர்கள்லாம் தெய்வமாக மாறி அவங்க தான் நாட்டார் வழிபாட்டு தெய்வங்களாக, சிறு தெய்வங்களாக கிராமத்தில் வணங்கப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம குலத்துலன்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுடைய குலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களை கூட வழிபடுறது ஒரு நல்ல விஷயந்தானே. தாமரைப்பூ குளம், தாமரை குளத்தை பார்க்கும்போது ஒரே குதூகலம். நிறைய பூக்கள் இருந்தது, அங்கங்கே தென்பட்டது. யாரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், தாமரையோடைய மகிமை கூட தெரியாமல் இந்த ஊரில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. அல்லது மிதமிஞ்சி இங்கே இருக்கிறதுனால அவங்க அப்படியே விட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது. அல்லது இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது, குளத்திலேயே அது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியல. எது எப்படியோ, இந்த பறவைகளாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், எல்லாம் சுதந்திரமாக அதோட வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுத்தது. எங்களை ஒரு சுனை பகுதிக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் சொன்னார், இந்த சுனை வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு சுனை, எங்கேருந்து இந்த ஊற்று தொடங்குதுன்னு தெரியல, தண்ணி இளநீர் மாதிரி இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து கேனாக எடுத்துகிட்டு போவாங்க. பக்கத்தில் சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய மான்கள் நடமாடும் இந்த ஃபாரஸ்ட்டில் அப்படின்னு சொன்னார். ஒரு ஐஸ்கிரீம் தள்ளுவண்டிக்காரர் மட்டும் அந்த பக்கமாக வந்தார். அவர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய பூசாரி இன்னும் 4-5 பேருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரோடையும் நல்ல உறவு முறையோட அவங்கெல்லாம் அக்கா அக்கா வாங்கக்கா, இங்கே இப்படி நடக்கும்க்கா, அப்படி நடக்கும், இந்த திருவிழா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த ஊரை பற்றி, அவங்களுடைய ஊரோட பெருமையை பற்றி சொல்லும்போது எந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தன்னோட ஊர் மேலே ஒரு பிரியம் நேசம் இருக்குது அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. மயில்கள் அது பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாமல், மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட இல்லாமல் பக்கத்துலேயே வந்து கொஞ்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக அந்த பொழுது போணுது. அதோட இந்த சுனைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அது ஒரு முள்காடு வழியாக தான் பயணம் செய்யணும். அந்த பயணமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. திகிலூட்டக்கூடிய பயணமாகவும், அங்கங்கே பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சுதந்திரமான ஒரு காடு. காடுங்கிறது எந்த பாதிப்பும் கொடுக்காத ஒரு வரைக்கும் நமக்கு அது வந்து எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்குது. திடீர்னு ஒரு புலி வந்தாலோ சிங்கம் வந்தாலோ தான் நம்ம பயப்பட போகிறோமே தவிர, மற்றபடி காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான இயற்கையோட கொடை அப்படின்னு தோணுச்சு. இந்த சுனையை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த சுனை தண்ணி போகிற பாதையெல்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அங்கங்கே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டிலில் பிடிச்சிக்கிறாங்க. கணுக்கால் வரைக்கும் தான் நனையக்கூடிய அளவுக்கு தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. பாசி அப்படி எதுவுமே இல்லை. குப்பைகள் மட்டும் இலை தழையெல்லாம் கடந்ததே தவிர தண்ணி உண்மையிலேயே இளநீரோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. நானும் ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து இப்போ வரைக்கும் குடிச்சிட்ருக்கேன். மக்களோட அன்பு ஒரு பக்கம், அவங்க வாஞ்சையோட உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குறது ஒரு பக்கம். நான் பிடிச்சி தர்றேன், சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா, மூலிகையெல்லாம் கலந்து வர்ற தண்ணி, ஊற்று தண்ணி,
இது பூமி மாதா நமக்கு கொடுக்கக்கூடிய கொடை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அக்கா தாமரைப்பூ பறித்து தரேன் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கிராமத்து தம்பி அப்படி தொபுக்கடியர்னு அவர் அந்த தாமரை குளத்தில் குதித்து இந்த பக்கமாக நீங்கள் வராதிங்கன்னு சொல்லி ஒரு முள் காடு வழியாக அவர் சட்டை கூட போடலை, அந்த முள்காடு வழியாக உள்ளே புகுந்து இவ்வளவு தாமரை பூக்களை தேடி தேடி பறித்து கொடுத்தாரு. என்கிட்டையும் கேட்டார் இன்னும் கொஞ்சம் பறிக்கவான்னு. ஆனால் அந்த சேத்துல நடக்கிறதும் அந்த தாமரையோட தண்டுகள் சுற்றிக்கிறதும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. நீங்கள் போதும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டேன். கொண்டு வந்து கொடுத்தோன்னே என் மனசில் தோணுனது, இந்த தாமரை பூக்களை சென்னைக்கு வாசனைக்கு கொண்டு வர சாத்தியம் இல்லை, வாடிடும். அப்போ என்ன பண்ணலாம்? எவ்வளோ அருமையாக இவ்வளோ தாமரை பூக்கள் பாருங்க. இன்றைக்கி சாயந்தரம் செண்பகவல்லியை பார்க்க போகும்போது அருமையாக எடுத்துகிட்டு போய் ஐயனார் கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? வெள்ளிக்கிழமை கொத்தா எடுத்துகிட்டு போகிறேன். சூப்பர். குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஐயனார் கோயிலை சுற்றி சுற்றி வந்திருக்கேன். நிறைய மயில்களை பார்த்துருக்குறேன். அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பொட்டல் காடாக வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய இந்த பூமியை சுபிட்சத்தை கொடு, அந்த சொன்ன தண்ணி இந்த ஊரை நிறைய சுபிட்சத்தை கொடுக்குற மாதிரி ஆக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டே அடுத்து நான் வந்தது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு போன கோயில் தான் செண்பகவல்லி கோயில். இந்த கோயில் எனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும்னா, கொலு பொம்மையில் பார்த்து பார்த்து பேசும்போது, அதுவும் சமீபத்தில் கல்பத்தேனுடைய ஒரு விலாக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். என்னோடய கேமரா பர்சனுக்கு பின்னாடி செண்பகவல்லி சிலை இருந்தது, அந்த கொலு பொம்மை. நான் இங்கே ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து ஓரக்கண்ணால் கூப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீல். செண்பகவல்லி என்னை கூப்பிடுறா போல் இருக்கே அப்படின்னு வாய் விட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த விலாக்லேயே கூட சொல்லியிருப்பேன். உடனே எனக்கு கோவில்பட்டி வர்றதுக்கான அனுகிரகம் கிடச்சிது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கொலு பொம்மையாக நம்ம நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பார்த்த செண்பகவல்லியை நெடுன்னு 7 அடி உயரத்தில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான சிலையை பார்க்கும்போது அம்மா எவ்வளோ உயரமாக இருக்காங்க, நெடுன்னு பயங்கரமாக இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. அந்த மூக்குத்தியோடைய அழகு, அந்த மடிசார் புடவையோட அழகுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கோயில்லையும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் வரும்போது மாணிக்க வாசகர் கோயிலை விட்டு புறப்பாடாகி ஆணி திருமஞ்சனத்துக்காக அவருடைய வீதி உலாவுக்காக வெளியில் வந்துட்டார். அவரை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் அப்படியே பரவசமாயிடுச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. நான் கோயிலில் வீடியோஸ் எடுக்க முடியலையேன்னு நினச்ச வருத்தத்தை போக்குற மாதிரி இது அமைஞ்சுது. நன்றி.